கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகங்களின் பார்வைக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். சினாப்டிக் காஸ்பிள்ஸ் படிச்சுட்டு இருக்கோம். பணம் அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ அது வேண்டாம், அது ரொம்ப கெட்டது, அது பாவம், பணமே இருக்கக்கூடாது, நம்ம கையில் பணமே வச்சுக்கக்கூடாது, பணம் ஒரு சாத்தானை போல, இப்படியெல்லாம் நாம் நினைக்கலாமா? பலவிதமான குழப்ப மனநிலை தான் இன்றைக்கு பணத்தை பற்றி மக்களோட மனம் நினைக்கிறது. பணம் பாவம் அல்ல, பணம் சாத்தானுடையதும் அல்ல, பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் என்று ஞானம் சொல்லுகிறது. அப்படியானால் இந்த பணத்தை பற்றிய பார்வை, புரிதல், அந்த பணத்துக்காக நாம் எடுக்கிற நிலைப்பாடு, இங்கே தான் நமக்கு கவனம் தேவை. இதை தான் ஆண்டவர் பேசிக்கிட்டே வராரு. அந்த விவசாயி தன் நிலத்தில் மிக அதிகமான அளவு விளைச்சல் வந்தபோது அவன் நினைத்ததும் பேசியதும் தன் மனதுக்குள்ள தேவன் அவனை மதிகேடன் என்று சொன்னதும் எதற்காகனா பொருளாசை கூடாது என்பதை ஆண்டவர் சொல்ல வந்தார். சரி, அந்த மனுஷன் என்ன தப்பு பண்ணிட்டாரு? ஆண்டவர் எதை சுட்டி காண்பித்தார்? நமக்கான பாடம் என்ன? முதல்ல எதற்கு எதை மாதிரியான வேல்யூ கொடுக்கணும், இந்த அறிவு நமக்கு தேவை. என்னங்க இவ்வளோ சீப்பான பொருளை இவ்வளோ விலை கொடுத்து வாங்கிட்டீங்களே, ஐயோ அப்படிங்களா, ஆனால் அது ஒரிஜினலாக இதோட விலை என்னன்னு எனக்கு தெரியுமே, ஒரிஜினல் விலை என்னமோ கரெக்டு தான், ஆனால் நீங்கள் வாங்கினது டூப்ளிகேட்டு, நல்லா இதை பாருங்கள் அப்படின்னு காமிப்பாங்க. அப்போ தான் நமக்கு தெரியும், அடடா 400 ரூபாய் ஒரிஜினல் விலை, அதுவே 400 ரூபாய் தான். இதை 5000 ரூபாய்க்கு ஒருத்தர் வாங்கியிருந்தாருன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப விலையேற பெற்றது, வெளிநாட்டிலேருந்து வந்தது, என்னமோ சொல்லி அவன் அதை விற்றுட்டான். தங்கம் முலாம் பூசியதை தங்கம்னு விற்றா எவ்வளோ பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கும் இல்லையா? 100 ரூபா பொருளை 10,000 ரூபாய்க்கு விற்கலாமே. இன்றைக்கி அப்படியெல்லாம் மோசடிகள் நடக்கிறது. அப்படியானா நாம் இந்த பணத்தை பற்றிய விஷயத்தில் மதிப்பீடு என்ன அப்படின்ற விஷயத்தில் நமக்கு ஒரு அறிவு தேவைப்படுகிறது. மதிப்பீடை பற்றிய அறிவு இருந்தால் தான் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும். He wrongly valued physical and spiritual. மாம்சத்தை பற்றியும் ஆவிக்குரியதை பற்றியும் அவருடைய மதிப்பீடு தவறாக இருந்தது. கோதுமை விளைந்த பிறகு அதன் பெருக்கத்தை பார்த்து, ஆத்துமாவே நீ அதை புசித்து தலைமுறை தலைமுறைக்கும் வாழு அப்படின்னு சொன்னார். அடுத்தது, தேவனிடத்திலே ஐஸ்வர்யவானாய் இல்லாமல் அதை நற்கிரியை, தர்மம், நல்லது, நீதி செய்யாமல் தனக்காகவே மட்டும் அதை அனுபவிக்கும்படியான ஒரு எண்ணம் அவனுக்குள் இருந்திருக்கிறது. இதை தான் ஆண்டவர் அங்கே சுட்டி காண்பித்தார். நாம இந்த தவறு செய்யக்கூடாது. அப்போது எப்படி நாம இதில் ஒரு முதிர்ச்சி அடைவது பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 6:9-10. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். ஐஸ்வர்யவானாக விரும்புகிறவன் பணம் சேகரிக்க வேண்டும், பணம் முக்கியம், பணத்தின் பின்னாலே அவனுடைய மனம் போகும். இதை தான் ஆவியானவர் கண்டிக்கிறார். ஐஸ்வர்யவானாக விரும்பாதீங்கன்றார், பிளெயினாக சொல்கிறார். பண ஆசை கூடாது என்று சொல்லுகிறார். பணம் நம் தேவைகளை பூர்த்தி செய்யும் ஒரு அருமையான பொருள், அதுக்கு வேல்யூ இருக்குது. ஆனால் பணத்தின் பின்னாலேயே நான் ஓடுகிறவனாக மாறக்கூடாது. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிக நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். காணப்படுகிறவைகள் அதில் பணமும் ஒன்று. இந்த உலகத்தின் சொத்து சம்பத்துகள் எல்லாம் வந்துவிடுமே. அப்போ இந்த காணப்படுகிறவர்களின் பின்னாலே என் நோக்கம் இருக்கக்கூடாது, அதை நோக்கிய ஓட்டம் இருக்கக்கூடாது, அதை முன்னுரிமை கொடுத்து முதலில் வைத்து நான் வாழக்கூடாது. இது தெளிவாக புரியும். ஆனாலும் நம்ம அதுக்கு நேர எதிரடியாக தான் போவோம்.
இந்த இந்த சத்தியத்துக்கு எதிராக. ஆண்டவர் இந்த உலகத்தையும் நம்முடைய ஆத்துமாவையும் வேல்யூ பண்ணி பாருங்க, அந்த வேல்யூ தெரியுதா அப்படின்னு கேட்குறார். அதுக்கு ரொம்ப அருமையான ஒரு சத்தியத்தை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். மத்தேயு 16:26. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். இங்கே ஜீவன் என்பது ஆத்துமா என்றும் இன்னொரு இடத்துல சொல்லப்படுகிறது. ஆத்துமாவை நஷ்டப்படுத்தி கொண்டால், அப்படியானா உலகம் அதோட வேல்யூ என்ன, ஆத்துமாவோட வேல்யூ என்ன? உலகம் அழிந்து போகக்கூடியது, ஆத்துமா நித்தியமானது, ஜீவன் நித்தியமானது. இந்த ஜீவன் தன்னை தந்த தேவனிடத்துக்கு போய் சேர்ந்துவிடும். ஏன்னா தேவன் தான் அதை கொடுத்தார். இந்த பூமி தற்காலிகமாக நாம் வாழ்வதற்காக அமைக்கப்பட்டிருக்கிறது, வளர்ந்து வருகிறது, நவீனமாகிறது, வசதியாகிறது, எல்லாம் கரெக்டு தான். ஆனால் ஒரு நாள் சாம்பலாக கூடியது. காணப்படுகிற அனித்தியமான மாம்சத்துக்குரிய பொருளாதார பொருள் சார்ந்த விஷயங்களின் மேலே நம்முடைய நோக்கத்தை, நம்முடைய வாழ்வின் ஓட்டத்தை, நம்முடைய முன்னுரிமையை முதல்ல வச்சோம்னா அது தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளுக்கு தகாது. என்னதான் பண்ணுறதுன்னு ஒரு கேள்வி கேட்டால் தெளிவாக ரொம்ப எளிமையாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. மத்தேயு 6:33. முதலாவது. நமக்கு குழப்பமாக இருக்கும், நாம் தெரிந்தெடுக்க மாட்டோம், தெரிஞ்சாலும் நம்ம செய்ய மாட்டோன்றதுனால தான் ஈஸியாக சொல்லிட்டார். குழந்தைங்களுக்கெல்லாம் முதல்ல அதை எடு. 10 விஷயம் இருந்ததுன்னா கன்ஃபியூஸ் ஆவாங்க குழந்தைங்க. அப்போ நம்மளே சொல்லிடுவோம், அந்த சிவப்பு கலரில் இருக்கிற அந்த பாக்ஸ் எடு, அந்த எல்லோ கலர் பால் எடு அப்படின்னு நம்ம சொன்னால் குழந்தைங்க அதை போய் எடுப்பாங்க. அதுபோல் முதலாவது என்ன? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய ஆளுகை, நீதியையும், அது அவர் சொன்ன வார்த்தையின்படி நடக்கிறதாகிய நீதி. இவ்வளவுதான். இதை ப்ரியாரிட்டியில் முதல்ல வைங்க, லிஸ்ட்டில் முதல்ல வைங்க. பண ஆசை வேண்டாம். அப்படியானா தேவனுக்கு பிரியமாக நடக்கும் ஆசை, தேவ நீதியை நிறைவேற்றும் ஆசை எனக்கு தேவை. நம்முடைய இருதயம் எதில் இருக்கிறது அப்படின்றதன் மேலே நமக்கு ஒரு ஜாக்கிரதை தேவை. மத்தேயு 6:21. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். என் இருதயத்தில் என்ன இருக்கு? என் இருதயம் எதை முக்கியமாக நினைக்கிறது? நம்ம யோசிச்சு பார்க்கலாம்ல. நாமோ எதை அதிகமாக சிந்திக்கிறோம், எதை பற்றி அதிகமாக பேசுகிறோம், எதன் மேல் கவனமாக இருக்கிறோம், அதுதான் நம்முடைய இருதயத்துக்குள் நோக்கமாக இருக்கிறது. மனசு நிறைஞ்சு இதுதான் இருக்குன்னா அதை தான் பேசுவோம், அதை தான் தேடுவோம், அதை தான் நாம் எடுத்து வைக்க விரும்புவோம். இது ஒரு எளிமையான புரிந்து கொள்ளுதல் தான் இந்த விஷயத்தில். அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டான்? ஐஸ்வர்யவான் அனித்தியமானதன் மேலே தன் கவனத்தை வைத்து அதை முக்கியம்னு நினைச்சு அதை தன் ஆத்துமாவுக்கு பரிசா கொடுக்குறான். நித்தியமானது ஆத்துமா, அதற்கு தேவன், அந்த தேவன் சொன்னதின்படியாக தான் வாழ வேண்டும் என்பதை அவன் தெரிந்து கொள்ளவில்லை. He has not chosen to please God. அந்த ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறதுல அவனுக்கு தெளிவில்லாமல் போனது. லூக்கா 12:20 பாருங்க, என்ன கேட்குறார் தேவன்? தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படுமானாலும் கூட சொல்லல, எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். அதை கொஞ்சம் திங்க் பண்ணி பார்ப்பா. ஏன்னா தேவனை திங்க் பண்ண தெரியல, அதனால் இது யாருக்கிட்ட விட்டுட்டு போகிறேன்றதை கொஞ்சம் திங்க் பண்ணு. அப்போ தான் அவனுக்கு ஷாக் ஆகும். அப்படியானால் நமக்கு ஒரு நிலைமை வந்த பிறகு தான் நாம் அப்படி ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்பொழுதே சிந்திப்போம், நம் மனதை நிறைய கட்டுவோம், நம் மனதை நேராக்குவோம், தேவ நீதியின்படியாக நடப்பதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த தேவ நீதினா ரொம்ப பெரிய வார்த்தை, பயங்கரமான பெரிய வார்த்தை அப்படின்னு நினச்சிடாதீங்க. அது என்ன? ரொம்ப சிம்பிள். கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் என்ன நடக்கணும்னு சொன்னாரோ அப்படி நடப்பது தான் தேவ நீதி. கொலோசியர் 3:1-2. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். தெளிவாக இருக்குல்ல? பூமியில் உள்ளவைகளை அல்ல, ஏன்னா அது காணக்கூடியது, அனித்தியமானது, ஒரு நாள் சாம்பலாகக்கூடியது. கிறிஸ்து பரலோகத்திலே வீற்றிருக்கிறார். அந்த மேலான இடத்தில் உள்ளவைகளை நாடுங்கள். இன்னும் தெளிவாக சொல்கிறாரு, நம்ம நாட்டம் எது மேலே இருக்கிறதோ அது பின்னால் தான் போவோம், அதோடு தான் இருப்போம்,
அதை அதிகமாக நம்மோடு வைத்துக்கொள்வோம். ஒருவருக்கு நிலம் நாட்டமாக இருக்கிறது, அதை வாங்கி அதை சொத்தாக சேமிப்பார். பணம் நாட்டமாக இருப்பது, அதை சம்பாதித்து சேமித்து வைப்பார். பொன்பொருள் நாட்டமாக இருக்கிறது, அதை அபகரித்தோ அல்லது அதை சபதரித்தோ அதை சேமித்து கொள்ளுவார். புகழ் நாட்டமாக இருக்கிறது, அந்த புகழை தனக்காக அவர் பெற்றுக்கொள்வார். அப்போ எதன் மீது நாட்டமாக இருக்கிறதோ, அப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்கு? மேலானதை தேடுங்கள், மேலானவைகளை நாடுங்கள். அந்த ஆசை மேலானதில் இருக்குமானால் என்ன செய்வோம்? அந்த மேலே நம்ம பொக்கிஷங்களை சேர்த்து வைப்போம். அந்த மேலே இருக்கிறதையே நம் பொக்கிஷமாக நினைத்து நம் இருதயத்தில் வைப்போம். 1 தீமோத்தேயு 6:18-19 நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களுமாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்துக்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. எதை பொக்கிஷமாக? நல்ல ஆதாரத்தை. எங்கே? மேலானதில். என்ன செய்யணும்? பூமியில் உங்களுக்கு உள்ளதை கொடுங்கள், பகிர்ந்து கொடுங்கள், தாராளமாய் கொடுங்கள், தர்மம் செய்யுங்கள், கர்த்தருக்கென்று செய்யுங்கள். இப்படி தான் சொல்லியிருக்கு. இது ஏதோ பேசுகிற என்னோட லாபத்துக்காக நான் இப்படி சொல்லுகிறேன்னா இல்லை. ஒரு ஊழியக்காரன் இதை சொன்னால் அவன் தன் லாபத்துக்காக சொல்லுகிறான்னு எப்பவுமே நினைக்கணும்னு அவசியம் இல்லை. அது கொள்ளையடிக்கிற யாருன்னு தெரியும். கர்த்தருடைய வேலைக்காக ஒரு சபை என்ன செய்கிறது என்பது தெரியும். ஏன் இந்த பூமிக்குரியதை நாம் சேமித்து வைத்து அதன் மேல் நம் மனதை வைத்து அதை நோக்கமாக வாழக்கூடாது? ஏன்னா அது அழியக்கூடியது. இன்னொன்று, நம்மளோட நேச்சர் என்ன, நம்மளோட வாழ்க்கையோட சத்தியம் என்ன, த ட்ரூத் ஆஃப் லைஃப் என்னன்னு பார்த்தா, நாம் பிறக்கும்போது எதையும் கொண்டு வரவில்லை தெரியும், போகும்போது எதையும் கொண்டு போவதும் இல்லை, அதுவும் நல்லா தெளிவாக தெரியும். அப்போ இந்த இடைப்பட்ட பூமி வாழ்க்கையிலே அநித்தியமானதையே மொத்தமாக சேகரித்து வைப்பதற்கு வாழ்க்கையெல்லாம் நீங்கள் செலவிட்டு விட்டால் நீங்கள் தான் அதை கொண்டு போக போகிறது இல்லைல்ல. ஏன் அவ்வளோ தொல்லை உங்களுக்கு? அதனால் ஏன் உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு வேதனையும் கஷ்டமும் போராட்டமும் ஒரு போர்க்களம் போல ஏன் உங்கள் வாழ்க்கையை இதனால் மாற்றிக்கொள்கிறீங்க? நான் உணவை கொடுக்கிறேன், உடையை கொடுக்கிறேன், தண்ணீரை கொடுக்கிறேன், உங்கள் வாழ்வின் தேவைகளையெல்லாம் நான் உங்களுக்கு சேர்த்து சேர்த்து கொடுப்பேன். நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, மேலானதை தேடுங்க. அந்த பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்த்து வைக்கத்தக்கதாக பூமியில் உங்களுக்கு இருக்கிறது எல்லாம் கன்வெர்ட் பண்ணுங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க என்றார். 1 தீமோத்தேயு 6:7 உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். அப்போ என்ன பண்ணணும்? 8 உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். அப்படி இருந்தால் என்ன பிரயோஜனம்? 6 போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். தெளிவாக இருக்கா? இந்த 3 வசனத்தை ஒரு 10 முறை படித்து பாருங்க, நான் படித்த வரிசையில் படித்து பாருங்க. நிச்சயமாக அது நம்முடைய மனதுக்குள்ளே பதிந்தால் வாழ்க்கையில் பல கோணங்களில் நிம்மதியை பெற்றுக்கொள்ள முடியும், அமைதலை பெற்றுக்கொள்ள முடியும். மத்தேயு 6:19-20 பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. பாருங்களேன், ரொம்ப தெளிவாக என்ன செய்யணும், எங்கே செய்யணும், எப்படி செய்யணும், அது என்ன ஆகும் எல்லாம் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறாரே. ஒரு விவசாயி தன் நண்பரை, அவர் ஒரு போதகர், அவரை கூட்டிட்டு தன்னுடைய நிலபுலன்கள் இருக்கிறத காண்பித்தாராம். அப்போது இதை பாருங்களேன், அந்த பக்கம் கண்ணெற்ற வரைக்கும் நம்மள் தான், இந்த பக்கம் பாருங்களேன் கண்ணெற்ற வரைக்கும் நம்மள் தான், பின்னால் பாருங்களேன் அந்த மலை தெரியுதா, அது வரைக்கும் நம்மள் தான், இந்த பக்கம் பாருங்களேன் இந்த பனைமரம் வரிசையை சின்னதாக தெரியுதா, அது வரைக்கும் நம்ம இடம்தான். எல்லாம் ரொம்ப ஆசீர்வாதமாக நான் இருக்கிறேன், இவ்வளவு நன்மைகள் எனக்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னாராம். அப்போ போதகர் என்ன பண்ணாராம், அப்படியே மேலே வானத்தை காமிச்சு, மேலே உனக்கு ஏதாவது இருக்காப்பான்னு கேட்டாராம். அந்த விவசாயி மௌனமானார். அப்போது ஒன்று சொல்லி முடித்தார் அந்த பிரசங்கியார். அப்பா, நீ கல்லறைக்கு போகும்போது தப்பாக நினச்சிக்காத, உன் கல்லறைக்குள்ளே ஒரு பெட்டியில் உன்னை வைப்பாங்க, இப்போ என்ன கூட வைப்பாங்க, அந்த பெட்டிக்குள்ளே என்னோடு சேர்த்து என்னெல்லாம் வச்சாலும் அது அப்படியே இருக்கும்,
அது அழுகியே போகாது, அது அழிந்தே போகாது அப்படின்னு ஏதாவது இருந்தா அதை நீ சம்பாரிச்சிக்கப்பா அப்படின்னாராம். ரொம்ப ஆழமாக சிந்திக்க வேண்டியது. உங்கள் கல்லறையில் வைக்கப்படுவதில் அழிந்து போகாதது எது இருக்குமோ அதை சம்பாதிங்க. கல்லறைக்குள்ளே நம்மளை வைக்கும்போது அழியாததாக எதுவுமே இந்த பூமியிலிருந்து வைக்க முடியாதே. நீங்கள் தங்கத்தை வைரத்தை வச்சா கூட அது மண்ணுக்குள்ளே அது அழிந்து போய்விடும். ஏன்னா திருடனும் திருடிக்குவான். ஏன்னா பணத்தை வச்சுட்டு ஏதாவது ஒரு தங்கமோ வைரமோ வச்சு பாருங்களேன், நீங்கள் தான் பூச்சி அரித்துவிடும், பொட்டு அரித்துவிடும், மண் தின்றுவிடும். அப்போது பூமிக்குரிய எந்த ஒன்றையும் எடுத்து நம்மோடு கூட புதைத்து கொண்டால் அது நிலைக்காது. அப்போ என்ன பண்ணணும்? நிலையானது ஆத்துமா, இந்த ஜீவன் தன்னை தந்த தேவனிடத்தில் போய் சேரப்போகிறது இல்லையா, அதை காத்து கொள்வதற்கு நாம் கவனமாக இருக்கணும். இதை தான் அந்த ஐஸ்வர்யவான் மிஸ் பண்ணிட்டார். இரக்கமும் நீதியும் பரிசுத்தமும் உள்ள நல்ல பிதாவே, இந்த பாடம் எங்களுக்கு விளங்குகிறது. ஆனாலும் இதன்படியே நாங்கள் வாழ்கிறோமா என்று யோசிக்கும் பொழுது எங்களுக்குள்ளே கேள்வி எழுகிறதப்பா. தகப்பனே, நாங்கள் நோக்கம் தவறுகிறோம், சில நேரம் பாதை தவறுகிறோம், சில நேரம் எங்களுடைய மனமானது பூமிக்குரியதையெல்லாம் பார்த்து விரும்பி ஓடுகிறது. எங்களை கைப்பிடித்து உமது நீதியின் பாதையில் உமது ஆளுகையின் கீழாக நடத்தும். இந்த உலகத்தை அல்ல, ஆத்துமாவை ஆதாயப்படுத்தி கொண்டு நாங்கள் வாழ, பிறருடைய ஆத்துமாவையும் ரட்சிக்கிற வேலை செய்து வாழ எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.